தஞ்சன் மற்றும் ஏகிடோ என்ற 2 பௌத்த துறவிகள் சேரும் சகதியுமான சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். கனமழை பெய்து கொண்டிருந்தது. ஒரு வளைவில் திரும்பியபோது அவர்கள் ஒரு இளம், அழகான பெண்ணைக் கண்டார்கள். அவள் பட்டுப் புடவையில் இருந்தாள், ஆனால் சாலை சந்திப்பை கடக்க முடியாமல் தவித்தாள். சேறு ஆழமாகவும் அகலமாகவும் இருந்தது. தஞ்சன் ஒரு கணமும் தயங்கவில்லை. அவர் நேராக அவளிடம் சென்று, வாருங்கள் என்று சொல்லி அவளை எளிதாக தூக்கி தன் கைகளில் ஏந்தினார். அவர் அவளை சேற்றின் குறுக்கே சுமந்து சென்று சாலையின் வறண்ட பக்கத்தில் மெதுவாக இறக்கிவிட்டார். பின்னர் அவர் தன் பயணத்தைத் தொடர்ந்தார். ஏகிடோ அன்று மாலை அவர்கள் தங்குமிடமான கோவிலை அடையும் வரை எதுவும் பேசவில்லை. இறுதியாக தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் வெடித்துக் கேட்டார், நாங்கள் துறவிகள். பெண்களிடம், குறிப்பாக இளம் மற்றும் அழகான பெண்களிடம் நெருங்கக்கூடாது. அது ஆபத்தானது. நீங்கள் ஏன் அப்படிச் செய்தீர்கள்? தஞ்சன் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தார். நான் அந்த பெண்ணை மணி நேரங்களுக்கு முன்பே கீழே வைத்துவிட்டேன் என்று அவர் கூறினார். ஆனால் நீங்கள் இன்னும் அவளைச் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? கதை உணர்த்தும் நீதி. நீதி, கடந்த கால நிகழ்வுகளின் மீதுள்ள பற்றுதல், கவலைகள் அல்லது வருத்தங்களை உடனடியாக விட்டுவிட வேண்டும்.